Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு மினி bridal set தான் பார்க்க போறோம். டிசைன் பண்றது ஆல்ரெடி பேங்கிள்ஸ்லாம் ராப் பண்ணி வச்சிட்டேன். அதாவது 2 கட் பேங்கிள் ஃபிளாட்ல 4 பேங்கிள்ஸ் ராப் பண்ணிருக்கேன். இது வந்து 4 கட் பேங்கிள் ஒரு 3 செட்ஸ் அதாவது 12 பேங்கிள்ஸ் அதாவது ஒரு டசன் பேங்கிள்ஸ் ராப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பிங்க் கலர்ல இருக்கு, இது கோல்ட் கலர்ல இருக்கு. இதல எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா இப்படி தான் டிசைன் பண்ணுவோம். ஆனா இது வரைக்கும் இந்த டிசைன் நான் பண்ணதே இல்ல. யாருமே பண்ணதில்லன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் நான் பண்ணதில்ல. எனக்கு இதுதான் முதல் முறை நான் இந்த டிசைனை பண்றது. அதுதான் நான் டைட்டில்லே போட்டுருந்தேன். இந்த டிசைன் நான் பண்றது தான் முதல் முறைன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நான் பண்ணதில்ல. அதனால இப்போ வந்து 2 கட் பேங்கிளுக்கு டிசைன் பண்றதுக்கு முதல்ல வந்து இதுல வந்து ஃபுல்லாவே குந்தன் வர்க் தான். ஃபர்ஸ்ட் வந்து 2 கட் பேங்கிள்ல சென்டருக்கு நான் வந்து கோல்ட் கலர் பால் செயின் போடுறேன். சைடுக்கு இதே மாதிரி கோல்டு செராமிக்ல குந்தன் 6K சைஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டருக்கு நம்ம கோல்ட் கலர் பால் செயின் ஒட்டிக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளூ வச்சிட்டு சென்டர்ல ஏன்னா இது 10 mm பேங்கிள்னா சைடில் ஒரு 3 mm 3 mm விட்டுட்டு இல்லை சைடில் 4 mm 4 mm விட்டு ஒரு 2 mmக்கு சென்டரில் பால் செயின் ஒட்டுற மாதிரி வரும். கலர் ஸ்டோன் செயின் தான் ஓட்டுறேன். ஆனால் நான் தெளிவாக பால் செயின்னு சொல்லியிருக்கேன். அது ஏன்னு எனக்கே தெரில. அதிகமாக பால் செயின் சொல்லிட்டேன். நான் எப்போ நோட்டீஸ் பண்ணேன்னா இப்போது வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன் பால் செயின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால தான் நான் சப்டைட்டிலில் கொடுத்தேன் பால் செயின் இல்லை ஸ்டோன் செயின்னு. நான் ஓட்டுறது வந்து இருக்கிறதுலே குட்டி சைஸ் ஸ்டோன் செயின் கோல்ட் கலர் ஸ்டோன் செயின் தான் ஓடிட்டுருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இது பால் செயின் இல்லை கோல்ட் கலர் ஸ்டோன் செயின். இப்போ ஃபுல்லாக நான் ஸ்டோன் செயின் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போது இங்கே வந்து சைடில் இந்த மாதிரி ஆஃப் இந்த 6K சைஸ் கோல்டு செராமிக் இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நேராக வரணும் நமக்கு. அதனால் நீங்கள் மொத்தமாக க்ளூ வச்சுட்டு வச்சாலும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சாலும் சரி நமக்கு நேராக வர மாதிரி இந்த 2 சைடும் போத் சைட் கரெக்டாக நேராக வரணும். ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஒட்டணும். இல்லை நீங்கள் முதல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு கூட ஒட்டி பாருங்கள். நான் இப்படி ஃபஸ்ட்டு க்ளூ வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து நான் அப்படியே நேராக வைக்காமல் இப்படி வைக்கிறேன். முதல்ல இதில் ஒரு பக்கம் வச்சுருவோம் நம்ம, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வச்சு வைப்போம். கொஞ்சம் ஸ்டோன் வந்து வெளியே வருது. ஓகேவா? இப்போ இத்தனை ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ இத்தனை ஸ்டோனுக்கு நம்ம இதே மாதிரி இங்கே வைக்க முடியுதுன்னு பார்ப்போம். நேராக வரணும். இந்த மாதிரி நேராக வச்சுட்டு வரணும். அவ்வளோதான். இதுதான் இந்த பார்டர் பேங்கிளுக்கான டிசைன். நான் முதல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் வைக்கிறேன். இதுக்கு நேராக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சென்டர் பேங்கிளுக்கு வந்து வேறு டிசைன் நான் அது காட்டுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நேராக வைக்கலாம். ஃபுல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வளையல் காஞ்சதுக்கப்புறம். இப்போது சென்டர் பேங்கிள் வந்து 6 பேங்கிள்ஸுமே ஒரே டிசைன் தான். இப்போ நான் ஒரு பேங்கிளில் இதோட அளவு வந்து 2 சைஸு 2 சைஸில் 4 இடத்துல க்ளூ வச்சுருக்கேன். அதில் எல்லாத்துலேயுமே 3 mm ரவுண்டு ஒயிட் குந்தன் இருக்கு இல்லையா, அது 4 இடத்துலையும் நான் சென்டரில் ஒட்டிட்டு நம்ம அப்புறமா டிசைன் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். அதுதான் முதல்ல நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பேங்கிளுக்கு 2 பக்கமும் நான் க்ளூ வச்சுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். ஏன்னா 4x4 ஸ்கொயர் பிங்க் கலர் இந்த த்ரெட் கலருக்கு ஏற்ற மாதிரி 4x4 ஸ்கொயரை டைமண்ட் ஷேப் மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கணும். இது ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா ஒட்டிக்கும், நல்லா சீட் ஆகிடும், ஃபுல்லாக இடம் கரெக்டாக இருக்கும். இது ரவுண்டு இல்லை, அதனால் கீழே விழுது. அதுலேயும் என் கை பூரா க்ளூவில் அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துச்சு. அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து
இதே மாதிரி 3 mm ரவுண்டு 3 இடத்துல. என் கையில் க்ளூ இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் வந்து கையோட ஒட்டிட்டு வருது. நீங்கள் க்ளூ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஆகாது. இப்போ இதே தான் பாருங்கள், ஃபுல் பேங்கிளில் நான் டிசைன் பண்ணிட்டேன். இப்போ முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணி காட்டுறேன். எனக்கு இன்னும் நிறைய பேங்கிளில் டிசைன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் இது வந்து 4 பார்டர் பேங்கிள்ஸ், 4 பேங்கிள்ஸ் வந்து பார்டர் பேங்கிள்ஸ். இப்போது சென்டர் பேங்கிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சென்டர் பேங்கிள்ஸ்னால் எல்லாமே சென்டர் பேங்கிள்ஸ் தான். சென்டரில் ஒரு பேங்கிள் மட்டும் ஃபுல் ஒர்க் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே இதே வளையல் தான், இதே டிசைன் தான் சென்டர் பேங்கிள்ஸ். இப்போது இது வந்து ஒரு கைக்கான வளையல், இது இன்னொரு கைக்கான வளையல். செட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான செட்டிங் தான், இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லவே இல்லை. இதுதான் ஒரு கைக்கான வளையல். இப்போ பாருங்கள், ஒயிட் பேக்ரவுண்டை விட பிளாக் பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு இந்த கலர் காம்பினேஷனுக்கு, கோல்டுக்கும் பிங்க்குக்கும். இது வந்து க்ரீனில் வச்சா கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் பண்ணதே இல்லை. லீஃப், அதாவது ஐ ஷேப் குந்தனை இந்த மாதிரி லீஃப் மாதிரி எல்லாம் மாதிரி 2 பக்கமும் வச்சுட்டு நடுவில் ஸ்டோன் செயின் ஒட்டி நான் இந்த டிசைன் இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. அதே மாதிரி நடுவில் வந்து 4 கட் பேங்கிள்ஸ் யூ கட் தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஃப்ளாட்டில் பண்ணிட்டு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த டிசைனுக்கு. ஆனால் எனக்கு யூ கட்டில் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்களா வித்தியாசமாக அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 2 சைஸ் தான் இந்த பேங்கிள். இது ரெடி ஸ்டாக் தான். 2, 2, 4, 2, 6, 2, 8, 2, 10, 2, 12 வரைக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கலர் காம்பினேஷன்ஸ் இது இந்த கோல்ட் கலர் குந்தனுக்கு பதில் கலர் குந்தனும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.